இந்த காலத்தில் குழந்தைகள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி வயசானவர்களை எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. அவளுக்கு வேண்டிய ரூம், அவளுக்கு வேண்டிய வசதி, அவள் ரூம்லேயே ஒரு டிவி, அவளை பார்த்துக்கிறதுக்கு நர்ஸு, அவளுக்கு வேண்டிய சௌகரியங்கள், இப்படி எல்லாமே பண்ணுறா. அடிக்கடி வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுன்னு அம்மா அப்பாவிட்ட பாசமாக தான் இருக்கா. ஆனால் என்ன தான் சௌகரியங்கள் இருந்தால் கூட வயசாக வயசாக அந்த பாசங்கிறதும் அப்படியே ஒரு நான் பையனோடையே இருக்கணும், பொண்ணோடையே இருக்கணும், பொண்ணை பார்க்கணும், அது பிள்ளைய பார்க்கணும், அல்லது ஆத்துக்காரன் என்ன அடியுமா அப்படின்னு வார்த்தை கேட்கணும் இருந்தால், இல்லைன்னா அதுவும் கிடையாது. அந்த மாதிரி வயசான தாத்தா பாட்டிகளாக இருந்தால் என்னான்னு ஒரு வார்த்தை நம்மளை கேட்கணும். இப்படிலாம் வந்து மனசில் அவளுக்கு இருக்குது. அந்த ஆசைகளையும் நம்ம வந்து நிறைவேற்றி வச்சாதான் அவளுடைய பிபியோ அவளுடைய சர்க்கரையோ அதெல்லாம் நல்லா நார்மலில் வருது. இதை நான் அனுபவத்தில் பார்த்ததுனால்தான் இந்த பதிவுகளை இதெல்லாம் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. மனசு தான் எல்லாம், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லா சௌகரியங்களையும் பண்ணி வச்சாலுமே கூட நம்ம இருக்கோம், உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆத்மார்த்தம்னு சொல்லுவா இல்லையா, அன்புக்கும் மேல்பட்ட ஒரு நிலை அது. நம்ம இருப்போம், ஆனால் நம்ம அதை சொல்ல மாட்டோம். அடிக்கடி வந்து அதை நம்ம தெரிவிக்க மாட்டோம். இது போய் சொல்லிக்கணுமே என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஆனால் சொல்லிக்கணும் தான், வயசானவளுக்கு சொல்லிக்கணும் தான். வயசானவா மட்டுமே இல்லை, ஒரு மனைவி ஒரு டேஸ்ட்டாக ஒன்று பண்ணி போட்டால் நல்லா பண்ணியிருக்கியே, வெரி குட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது அப்படின்னு கணவன் சொன்னால், அந்த மனைவி வாழ்நாள் முழுக்க அவனுக்கு என்ன நாக்கு வேணுமோ அத்தனையும் பண்ணி போட்டுருவோம். ஏன் அப்படின்னா, எத்தனை வக்கனையாக பண்ணி வச்சாலும் ஏதோ கையில் ஒரு பேப்பரையோ செல்லையோ இல்லை ஒரு டிவியோ பார்த்துட்டு எல்லாம் அவளோட பிறந்தாத்து குத்தம், இவளோட குத்தம், அவளோட குறையெல்லாம் சொல்லிட்டு சாப்பிட்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் டாமினேனுக்கு நல்லபடி தான் பண்ணி போடுவாவா, அவளுக்கு வஞ்சனை கிடையாது. இருந்தாலும் தன்னை பாராட்டணும், தன்னை சொல்லணும், தனக்குன்னு எனக்குன்னு அப்படின்னு எந்த மனசுமே இயங்கும். இதில் ஆணும் தப்பில்லை, பொண்ணும் தப்பில்லை. அதனால் வயசானவளுக்கு அது இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை பாச மழையை நம்ம பொழியணும். இன்னும் சில வயசானவன் என்ன பண்ணுவோம்லாம், நன்னா இருக்கிற பையன்கிட்ட, அதான் நன்னா வச்சுக்கிற பையன்கிட்ட அன்பாகவே இருக்க மாட்டான். எங்கேயோ இருக்கிற இன்னொரு பையன்கிட்ட அவனை பற்றியே சொல்லிகிட்டு இருப்பான். அவன் கஷ்டப்படுறான், அவன் கஷ்டமாக பட்டுருக்க மாட்டான், இல்லை அவன் கஷ்டமே பட்டுருக்க மாட்டான். இருந்தாலுமே கூட நம்ம அதெல்லாம் பொறுமையாகவே அதெல்லாம் சரிம்மா நான் அவளையும் பார்த்துக்கணும், அதை பற்றி பிரச்சனைப்படாத, டோன்ட் வரிம்மா, எல்லாம் பண்ணலாம், இல்லை செய்யலாம் எப்படி நம்ம சொன்னோன்னாக்கா உள்ளம் குளிரும் அவளுக்கு. வேறு ஒன்றும் இல்லை.